எங்க காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் எரித்து கொள்ளப்பட்டார். நீங்க தப்பே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, டாக்ஸ் ஃபுல்லா எல்லாத்துலயும் போடுறாங்க, கேட்பதற்கு கேவலப்பட்ட ஒரு அரசாங்கமாக ஆகிவிட்டு. யாரால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா ஆசிரியர்களால் மட்டும்தான் பாதிக்கப்பட்டிருக்கு. இது எவ்வளவு பெரிய கொடூரம். எடப்பாடியுடைய தலைமை மாற்றப்பட வேண்டும். ஒரு லெவலுக்கு மேல கட்சிக்காரன் அவன்கிட்ட இருக்க மாட்டான். இல்ல இடைத்தேர்தல்ல தொழில் மனுப்பு 26 நீ எப்படி ஜெயிப்ப? கட்சி அழிக்கணுங்கிறதுக்காக தான் எடப்பாடி. விஜய்க்கு என்ன மிரட்டல் இருக்கிறது, எங்கிருந்து இருக்கிறது, யாரால் இருக்கிறது, எப்படி இருக்கின்றது தெரியவில்லை. நீ என்னையா பண்ணிட்டு இருக்கான்னு முதலமைச்சர் கேட்கணும். ஆக்டிவா முதலமைச்சர் அவர்கள் இல்லை. அப்படியே வாராரு, அப்படியே போறாரு. போட்டோஷூட் வேற ஒன்றும் இல்லை. அவனும் மண்டையில கொஞ்சமாவது அறிவு இருக்கா அவனுக்கு? இன்னைக்கு மோடியா இருக்கட்டும், அமித்ஷாவா இருக்கட்டும், அமெரிக்கா பிரசிடண்டா இருக்கட்டும், எல்லாரும் இறங்கி வந்து தனக்கு எதிரிகளையும் கூட தன் வசப்படுத்துகிறார்கள். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பது மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் அரவிந்தர், உங்களை இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சந்திக்கிறேன். கண்டிப்பா சார். சிறப்பு. என்ன நம்ம இன்னைக்கு பேச போறோங்கிறது நீங்க கேட்கறது. கண்டிப்பா சார். இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு என்னன்னா, சட்டம் ஒழுங்கு. தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கும், அதிலும் குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு உண்டான பாதுகாப்பு எப்படி இருக்கு, அதில் நடக்கும் குற்றங்கள்ல எந்த மாதிரி தண்டனைகள்லாம் இருக்கு, இதுல 2026 திமுகவிற்கும் பெரும் அடி விழுகுமா, ஏடிஎம்கேவும் தாவேக்காவும் இதை பயன்படுத்தி கொண்டு இந்த நிகழ்வுகளை கடந்த 6 மாதங்கள் நடந்த நிகழ்வுகளை பயன்படுத்தி கொண்டு வாக்கின் வங்கு அதிகரிப்பாங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அதாவது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது, இப்போ கரண்ட் நியூஸ் தான் இது நம்ம பேசுறது. ஆமாம் சார். ரொம்ப முக்கியமாக இந்த பாலியல் சீண்டல்கள், வன்புணர்வுகள், வன்கொடுமைகள், சித்திரவதைகள்ல வருத்தத்துக்குரிய செய்தி ஒன்று இன்றைக்கு தமிழ்நாட்டில் அலங்கோலப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக என்னன்னு கேட்டா, தமிழ்நாட்டில் இந்த 2023-24 இந்த குற்றத்தின் எண்ணிக்கை 6920 அதிகரித்திருக்கிறது. இதற்கு முன்பு 21-22 4000 4500 வந்தது. இப்போது 7000 வந்துட்டு 6920 என்பது 7000 வைத்துக்கொள்ளும். அதில் குறிப்பாக வருத்தப்படுவது கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற இடங்கள்ல ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையை 3 டீச்சர், அவருடைய பெயர்கள் எனக்கு ஞாபகம் இல்லை, அவர்கள் வன்புணர்வு செய்து அந்த குழந்தை 1 மாதமாக 12 வயது குழந்தை 1 மாதமாக பள்ளிக்கு செல்லாமல் தலைமை ஆசிரியர் சென்று பேசின பிறகுதான் விவகாரம் செய்திருக்கிறது. போக்சோ சட்டத்தில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்படி போக்சோ சட்டம் என்பது 7000 அளவிற்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிற அளவிற்கு தமிழ்நாடு தரங்குறைந்து போயிருக்கிறது. ஒன்று. இரண்டாவது மிக முக்கியமான காரணம், தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் அதிகரித்து வருகிறது. பெரும்பாலும் நீங்க சொன்ன மாதிரி ஸ்கூலுக்கு பக்கத்துல வைக்கக்கூடிய சின்ன சின்ன பெட்டி கடைகள்ல பல ரூபங்கள்ல சாக்லேட் போதை, அப்புறமா என்னமோ சுவிங்கம் போதை, இப்படி பல போதைகளை கொடுத்து அந்த குழந்தைகள் அதை சாப்பிடுவதற்கு அளவுக்கு சட்ட ஒழுங்கு மோசமா இருக்கு. மூன்றாவது, அண்மையில் ராயபுரத்தில் ஒரு பையனை வெட்டி கொண்டாங்க. என்ன காரணம்? கஞ்சா கும்பல்கள், போதை கும்பல்கள், கூலிக்கு கொலை செய்யும் கும்பல்கள் அதிகரித்ததின் காரணம் வெளிமாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டில் ஏராளமான போதைகள் உள்ளே நிற்கிறது. ஒன்று. இப்படிப்பட்ட போதைகளினால் ஏற்படுகிற பாலியல் சீண்டல், சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் அதிகரித்து வருகின்ற போது மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தனது செயல்பாட்டில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் ஒரு செயலற்ற தலைமையில் இருக்கிறார். தலைமைச் செயலாளர்களை அழைத்து அவர்கள் பேசுகிறார்கள், தலைமைச் செயலாளர்கள் தலைமையிலே கூட்டம் போடுகிறார்கள், சட்டத்தை அதிகரித்து 7 ஆண்டுகள் என்று சொல்கிறார்கள். ஆனாலும் அதற்கு தீர்வு வரவில்லை. அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பொண்ணை அவங்க கேம்பஸ்ல நடந்த தப்பு, யார் அந்த சார் அப்படின்ட்டு நாம பரபரப்பா பேசணும். இப்பொழுது அந்த வழக்கினுடைய நிலைமை என்ன? மறந்துட்டோம். அப்ப அது இன்னும் அடுத்தடுத்து என்ன நடக்கும்? அடுத்தடுத்தோட கண்டினியூட்டி தான் கிருஷ்ணகிரி, மணப்பாறை,
பாண்டிச்சேரி சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இல்ல நம்ம இதே மாதிரி பேசிக்கிட்டே போலாம் சார். டெய்லி இப்ப நான் கிருஷ்ணகிரி சொன்னேன், மணப்பாறை திருச்சி பக்கத்துல. ஆமா, பாண்டிச்சேரி விட்டுங்க, பாண்டிச்சேரி நம்ம ஸ்டேட்ல வராது, அது தனி அரசாங்கம். கடலூர்ல இன்னைக்கு வந்து உதவி துணை பேராசிரியர் வந்து ஒரு பெண்ணை வந்து இந்த மாதிரி பாலியல் சீண்டல்கள் பண்ணியிருக்காங்க. டெய்லி நம்ம செய்தித்தாள்கள்லயும் சரி, நம்ம ஊடகத்திலயும் சரி, டெய்லி நம்ம இப்படி நம்ம நியூஸ் போட்டோம்னா ஒரு 10 நிமிஷம் பாக்குறோம்னா அந்த 10 நிமிஷத்துக்குள்ள ஏதாச்சும் ஒரு இளம் பெண்ணோ இல்லாட்டி ஒரு மாணவியோ பாதிக்கப்பட்டுறாங்கல்ல. இதுக்கு முன்னாடியுடைய அந்த ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது தற்போது நடக்கிறது ரொம்ப கொடூரமாக இருக்கிறது. இது எப்பவும் உண்டுதான் மனிதன் உலகத்துல. ஆனால் இதற்கு பொறுப்பேற்க வேண்டியது சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. அவர் தான் அதற்கான பொறுப்பாளர். அவர் கையில் இருக்கக்கூடிய காவல்துறை என்ன செய்கிறது என்னும் புரியவில்லை. அதை கேட்பதற்கு சட்டமன்றத்தினுடைய சபாநாயகர் சொல்கிறார், தனித்துவமாக நடக்கிற விவகாரத்திற்கெல்லாம் அரசு எப்படி பொறுப்பேற்க முடியும் என்ற ஒரு அறிவுஜீவியான கேள்வியை கேட்பதை போன்று அவர் ஒன்றை சொல்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் சட்ட ஒழுங்கு பால்பட்டு போயதன் விளைவாகத்தான் பட்டுக்கோட்டையில், அது எந்த போறோம், புதுக்கோட்டையில் கனிமவள கொள்ளைகள் நடப்பதை சுட்டி காட்டி ஜாஃபர் அலி என்கின்ற சமூக ஆர்வலர் வெட்டி கொள்ளப்பட்டார். இப்பதான் நடந்துச்சு. சமீபத்தில் ஒரு 2 வாரங்களுக்கு முன்னாடி, 2 வாரத்துக்கு முன்னாடி விஏஓ வெட்டி கொள்ளப்பட்டார். ஆமா, அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. கள்ளக்குறிச்சி, மரக்காணம், விக்கிரவாண்டி விட்டுருங்க, கள்ளக்குறிச்சி மரக்காணங்கள்ல 40 பேர் தொடர்ந்து 60 பேர், ஒரு இடத்துல 66, மரக்காணத்துல 40, 44 இப்படிப்பட்ட சாவுகள், கள்ளச்சாராய சாவுகள். சேலத்துல அதிமுக பிரமுகர் வெட்டப்பட்டார், ஆம்ஸ்ட்ராங் வெட்டப்பட்டார். நீங்க சொல்லக்கூடிய பாலியல்கள், சீண்டல்கள், அது பேர் என்றது பள்ளி மாணவிகள், பச்சிலம் குழந்தைகள், 12 வயசு 10 வயசு பிள்ளைங்க, என்னன்னு தெரியாத பிள்ளைகள் எல்லாம் மிருகங்களாக ஆசிரியர்கள் மாறி காவு கொடுக்க ஆரம்பிச்சு. இதுல முக்கியமான பாயிண்ட் என்ன சார், இதுல அனைத்துமே யாரால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா ஆசிரியர்களால் மட்டும்தான் பாதிக்கப்பட்டிருக்கு. இது எவ்வளவு பெரிய கொடூரம்! ஒரு தந்தையாக, ஒரு தமையனாக, ஒரு சகோதரனாக இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல விவகாரங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியன் இந்த அநியாயத்தை செய்தால் தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது? அரசு பள்ளியில தான் நடந்திருக்கு. ஆமா, பிரைவேட்ல இல்ல, அரசு பள்ளியில தான் நடக்குது. அப்ப அரசு முழுமையாக செத்து போயிட்டு, அரசு முழுமையாக தனது செயலை வந்து இழந்துட்டாங்க. அமெரிக்காவில் நடக்குமா, யூரோப்பியனில் நடக்குமா, உலகத்தில் அரபு நாடுகளில் நடக்குமா? அரசாங்கம் இருப்பது உடனே போகணும். யாரும் இந்த கேள்வியும் கேட்பதில்லை. அதை குறித்து கேட்பதற்கு இல்லை. ஒரு பெரிய வருத்தம் என்னவென்றால், பொறுப்பாக அரசாங்கத்தினுடைய தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டிய இடத்தில் இருக்கும் அரச தலைமை பின்வாங்குகிறது என்றால் அவர்களுக்கு கூட்டணியில் இருப்பார்கள் இல்லையா? கூட்டணிகளுக்கு நாளைக்கு சிக்கல் வரும்ல. அதை பத்தி நீங்க என்னட்ட கேட்கணும்ல. நான் உங்களோட இருக்கேன், நீங்க தப்பே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப அதை பத்தி வெளிப்படையாக ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் நடக்கிறதா? தமிழ்நாட்டுடைய தலையெழுத்து எதிர்கட்சிகள் என்று ஒன்று இருக்கிறதா என்ற கேள்வி வந்து சார். இல்ல சார், இப்ப கூட்டணி கட்சிகள் வந்து தன்னிச்சையாக ஒரு திமுகவை இப்படி நம்ம எதிர்த்து நம்ம கேள்வி கேட்டுட்டா அடுத்து வரும் தேர்தல்ல நம்மளுக்கு ஏது பாதிப்புகள் வந்துருமா? ஒண்ணு கூட்டணி வேணாம்னு சொல்லிடுவாங்களா, இல்ல சீட்டுகள் வந்து கம்மியா வந்து கொடுப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு ஒரு பயம் இருக்குல்ல சார்? இல்ல, இப்ப நீங்கள் சொல்வது என்ன என்று பார்த்தால், கூட்டணிகள் உண்மையிலேயே மக்கள் விரோத நடவடிக்கைகளுக்கு தங்களை உட்படுத்தி கொண்டிருக்கிற போது இதை குறித்து கேள்வி கேட்கலன்னா அந்த கூட்டணிகள், கட்சிகளுடைய அரசியல் வாழ்க்கை ஸ்தம்பித்து போயிடும். இப்போ உதாரணத்துக்கு இடதுசாரியுடைய புதிய தலைவராக வந்திருக்கிறாரு, அவர் பேர் என்னது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சண்முகம். அவர் ஒரு நல்ல ஆக்ட் பண்றார். தொல் திருமாவளவன் கூட நல்லா கவனிச்சு பாருங்க. பாலியல் சட்ட ஒழுங்கத்தான் நீங்க பேசுனீங்க, அதுல ரொம்ப முக்கியத்துவம் எடுத்துக்கிறது பாலியல் விஷயத்தை நம்ம பேசணும். ஏற்கனவே எல்லாமே ஒரு வருஷத்துக்கும் நடந்ததுதான். மரக்கான சம்பவத்தை சொன்னோம், ஏற்கனவே நடந்திருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி சம்பவத்தை சொன்னோம், ஏற்கனவே நடந்த கள்ளக்குறிச்சி பிள்ளை கொலை செஞ்சால பள்ளியிலிருந்து தூக்கி போட்டு என்ன ஆச்சு? தேசிய தமிழ்நாட்டு பிரிவின் தலைவர் ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை என்ன ஆச்சு? அதே போன்று தூத்துக்குடி மாவட்டத்தில் மொரப்பநாட்டில் 11 மணிக்கு வெட்டி கொல்லப்பட்டானே, யாரு, நம்முடைய விஏ ஒருத்தர். அந்த வழக்குகள்ல 2-3 பேர், லூர்து பிரான்சிஸ், அது போன்று ஜெயக்குமார் எரித்து கொள்ளப்பட்டார். எங்க காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் எரித்து கொள்ளப்பட்டார். அதனுடைய முயற்சி என்ன ஆச்சு? அல்லது இந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய வழக்கை தாண்டி அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த பிள்ளையுடைய விஷயம் என்ன ஆச்சு? இப்பொழுது நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப வருத்தமும் வேதனை
பள்ளி டீச்சர்ஸே தன்னுடைய சில்ல குழந்தைகளை பேத்தி வயசுல இருக்கிற குழந்தைகளை அநியாயத்துக்கு உட்படுத்துறானே. அருவருப்பா இல்லையா சார்? இது அருவருப்பு இல்லையா? அந்த பிள்ளைகளுடைய உள்ளம் எவ்வளவு பாதிக்கப்படும், எவ்வளவு உளவியல் ரீதியாக தாக்கப்படுவார்கள். இதை கடும் போக்காக அரசாங்கத்தினுடைய தலைமை பொறுப்பு வெளியே டிஸ்க்ளோஸ் பண்ண வேணாமா? ஆட்சி முக்கியம் இல்லை. ஆக இப்படிப்பட்ட விஷயத்தில் தமிழ்நாட்டு அரசு முழுமையாக தோல்வி சந்தித்திருக்கிறது. ஆனாலும் கருத்து கணிப்புகள் 5% கூடும்னு போடுறான். இதை எனக்கு புரியல. இது எந்த அடிப்படையில் சார் போடுறாங்க? எந்த அடிப்படையிலும் தெரியல. திமுகவுக்கு நீ எங்க கேட்டாலும் அவனுடைய பாரம்பரிய வாக்கு. நான் திமுகவுக்கு எதிரியே இல்லை, நான் ஒரு செய்தியாளர், அவ்வளவுதான். எனக்கு திமுக வந்தாலும் என்ன, பிஜேபி வந்தான்னா, அதிமுக வந்தான்னா, கம்யூனிஸ்ட் வந்தானா, யார் வந்தா நமக்கு ஒன்றும் ஆகும். நியூட்ரல் ஆஸ் அ நியூஸ் லீடர் இன்னைக்கு திமுக தான் விமர்சிக்கணும். அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க. அப்ப திமுக விமர்சிப்பதற்கு காசு வாங்கிட்டு நம்ம விமர்சிக்கல. களத்திலிருந்து இவ்வளவு செய்தி நான் சொல்றேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. தோழர் தொல் திருமாவளவன் அவர்கள் அழகா சொன்னார். வேங்கவேல் சம்பவத்துல சொந்த ஊர்ல உள்ள 3 பிள்ளைகளே அவங்க பயிற்சி, நீங்க தான் மலத்தை கலைஞன்னு சொல்றீங்க. இதை விட ஒரு கொடூரம் உலகத்துல வேற எங்கேயும் நடக்காது. புகோஷிமாவில் நடந்த அந்த அணுலை கதிரியக்கத்தை விட, அதே போன்று நாகாசாகி ஹிரோஷிமாவில் போட்ட அந்த குண்டுகளை விட அடுத்த ஒரு செய்தி, 3வது செய்தி யூத ஹோலோகாஸ்டுக்கு நடந்ததை போன்று 4வது செய்தி தான் வேங்கவயல். ஏன் வேங்கவயலை நீங்க அப்படி சொல்றீங்கன்னு கேட்டா, எவனுமே இப்படி ஒரு மலத்தை கலந்ததாக சர்வதேசத்துல நீங்க எடுக்க முடியாது. நஞ்ச கலந்திருப்பான், விஷத்தை கலந்திருக்கான், அது வேற விஷயம். மலத்தை கலந்தானான்னு நீங்க சர்ச் பண்ணி பாருங்க, இருக்காது. ஏன்னா அப்படி புதிய கொடூரமான ஒரு நிலைப்பாடு நடந்திருக்கிறது. 2 வருஷம் கழிச்சு சிபிசிஐடி தாக்கல் பண்ணுது. அதுல சுதர்சனன் ஒருத்தன், இந்த 3 தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் இப்படி தண்ணீரில் நாற்றம் அடிக்குது, வயிற்றுப்போக்குன்னு வந்த உடனே யாரை அனுப்பி மேல டேங்க்ல பார்க்க சொன்னானோ அவனையே குற்றவாளி ஆக்குறது. மக்கள் போராடுகிறார்கள். தலித்து விடுதலைக்காகவும் தலித்துடைய சிறப்புகளுக்கும் போல தோழர் தொல் திருமாவளவன் கடும் கேள்வி எழுப்புகிறார். ஏன் சார் போய் பார்க்கல? யாரு? தொல் திருமாவளவன் போய் இன்னும் வேங்கவேலுக்கு போய் பார்க்கல அப்படிங்கறது அவர்கிட்ட தான் கேட்கணும். அவரை பார்க்க இவங்க அனுமதி மறுக்கிறார். இல்ல முதலமைச்சர் வேணாம் அந்த மாதிரி நீங்க போய் அதான் தொல் திருமாவளவன் தனது அடையாளத்தை இழந்து போயிடக்கூடாது. அது ரொம்ப வருத்தம். திமுக இல்லாட்டாலும் தலித் விடுதலை என்கின்ற தலித் மூவ்மெண்ட் ஒன்று இருக்கணும். ஏன்னா இன்னும் அந்த மக்களுக்கு நான் ஏற்கனவே பல இதை சொல்றேன், இந்த மக்களுக்கான விடுதலை 80 ஆண்டுகள் ஆனாலும் இன்னும் கிடைக்கல. 77 வருஷம் நாடு சுதந்திரம் அடைஞ்சுங்கிறோம், குடியரசு ஆயிட்டுங்கிறோம். ஆனாலும் இந்த மக்களுக்கான அடக்கம் செய்வதற்கு கூட தனிச்சுடுகாடுகள் இல்லை. இன்றைக்கு பொது இடங்கள்ல பல ஊர்கள்ல இரட்டை கோலை முறைகள் தான் இருக்கின்றது. இன்றைக்கு கூட பார்பர் ஷாப் என்ற பெயரில் கிராமங்கள்ல அவர்களுக்கு முடிவெட்டுறதில்லை. சைக்கிள்ல போக முடியாது, தலப்பா கட்ட முடியாது, கையில செருப்பு தூக்கிட்டு போற இடங்கள் இன்னைக்கும் இருக்கு. இல்ல டெய்லி நம்ம ஒரு செய்தி எல்லாம், ஆனால் இதெல்லாம் வெளியே வராத செய்தி. கொட்டாங்குச்சியில இன்னமும் தேநீர் கொடுக்கறது. ஒரு 2 வாரத்துக்கு முன்பு புதுக்கோட்டை மாவட்டத்துல இதே மாதிரி மலத்தை கலந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நானே நியூஸ்லாம் வாட்ச ஒரு காலம்லாம் உண்டு. 2 வாரங்களுக்கு முன்பு வேங்கைவேல் மாதிரி புதுக்கோட்டை மாவட்டத்திலயும் ஒரு, நம்ம ஏற்கனவே வேங்கைவேல் புதுக்கோட்டை தானே, இல்ல அதை தொடர்ந்து புதுக்கோட்டையிலேயே இன்னொரு இடத்துல மலத்தை கலந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆதாரமான செய்தி. இதை ஏன் பப்ளிக்ல வரல? எதுல உங்கள்கிட்ட இருக்கு அந்த செய்திகள் இருக்குன்னா உங்களுக்கு வேணா உங்களுக்கு எனக்கு உடனே அனுப்பி கொடுங்க. இது ஒரு முக்கியமான செய்தி. ஆக இப்படி கேட்பதற்கு கேவலப்பட்ட ஒரு அரசாங்கமாக ஆகிவிட்டு மக்கள் எப்படி ஓட்டு போடுவான்? விலைவாசி போயிட்டு டேக்ஸ் ஃபுல்லா எல்லாத்துலயும் போடுறான். எதுக்கு போடல நீ டேக்ஸ? மின்சாரம் விலை 400 ரூபா கட்டினவன் இன்னைக்கு 1000 ரூபா கட்டுறான். சரியா? அது மட்டும் இல்லாமல் பத்திரப்பதிவினுடைய விவகாரம் ஏறி போச்சு, வீட்டு தீர்வை ஏறி போச்சு, மின்சார கட்டணம் ஏறி போச்சு. இப்ப எல்லாவற்றிலும் மோசம், சட்ட ஒழுங்கு மோசம், நிர்வாகம் மோசம், சாலைகள் மோசம். ஆனாலும் வட இந்திய நாளிதழ் 5% கூடன்னு அவன் கருத்தை போடுறான். அதை குறித்து விவாதிக்கிறோம். யாரு? தொலைக்காட்சிகள், பிரபலமான தொலைக்காட்சிகள் தலைப்புல திமுகவின் வாக்கு வங்கி உயர்ந்தது. இது ஒரு விவாதம் ஐயா. நான் கேட்கிறேன், அவன் வாக்கு வங்கி வாங்கினானா ஒளிஞ்சு போனானா? நமக்கு தேவை திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு, திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய பாலியல் விஷயங்கள், திமுக ஆட்சியில் மோசமான நிர்வாகம், திமுக ஆட்சியினுடைய சாலை ஒழுங்குகள், திமுக ஆட்சியில் மக்கள் விரோத கொள்கைகள், விலைவாசி. இதை பத்தி எந்த ஒரு ஊடகமும் விவாதிக்க மறுக்குதே. அதுதானே இப்போ பெரிய பிரச்சனையா இருக்கு. மறுக்கல சார், மறந்துடுறாங்க. ஏன் மறக்கிறாங்க? மறக்கடிக்க வைக்கப்படுகிறார்கள், அல்லது நீங்கள் அதை எடுக்கக்கூடாது என்று அழுத்தத்திற்கு உட்படுத்தப்படுகிறார். கண்டிப்பா சார், இதுதான் சார். இதுக்கு மேல நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். கண்டிப்பா சார். சார் இப்ப ஆசிரியர்களை தொடர்ந்து காவல்துறையில முக்கியமான உயர் அதிகாரிகள் கீழ் அதிகாரிகள் உயர் அதிகாரி முடிக்க இந்த பாலியல் பிரச்சனை எல்லாம் சிக்கிறாங்கல்ல ஒரு காவல்துறையிலேயே.
அதை பத்தி உங்களோட கருத்துக்கள். அதனை தொடர்ந்து இதுக்கு தமிழக அரசு காவல்துறைக்கு எந்த மாதிரி, அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு எந்த மாதிரி வந்து தண்டனைகள்லாம் கொடுக்கும்? சார், காமம் என்பது எல்லாவற்றுக்கும் உரித்தானது. காவல்துறைக்கும் காமம் உண்டு, ஆசிரியர் துறைக்கும் காவல் உண்டு, சாமியார்களுக்கும் மௌலவிகளுக்கும் பாதிரிமார்களுக்கும் காவல் உண்டு. உங்களுக்கும் காமம் உண்டு, எனக்கும் காமம் உண்டு. அது அங்கீகரிக்கப்பட வேண்டிய ஒரு விவகாரம். அதை நாம் நிராகரிப்பதில்லை. எப்போது ஒரு மனிதன் மனிதனாக இருக்கிறான் என்றால், தாய்க்கும் தாரத்திற்கும் வித்தியாசம் தெரியாமல் அவன் மாறுகின்ற போது இந்த அநியாயங்கள் நடக்கும். உதாரணத்திற்கு சென்னையில் ஒரு எஸ்பி என்கிட்ட சொன்னார், ஒரு ஆயுதப்படை காவலில் பயிற்சிக்கு வரக்கூடிய பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் பெரும்பாலானவர்கள் ஆயுதப்படையில் காவல்துறையினர்களாகவே அவர்களை ஏமாற்றி அவர்களுடைய கற்பு பறிபோகிறது. சென்னையில் என்கிட்ட சொன்னார் ஒரு எஸ்பி. இது நடந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரபலமான ஒரு கேம்பஸில். அப்போ என்ன அப்படின்னு கேட்டால், இது கள்ளக்காதல்கள் காவல்துறைக்கும் அவர்களுக்கும் இடையே ஒன்று. இரண்டாவது, காதலுங்கிற பேரில் பல பிள்ளைகள் வதைக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு சென்னையில் நான் பார்க்கின்ற போது இது எல்லா துறையிலும் இருக்கின்றது. ஆக இது ஒரு சவாலான விஷயம்தான் அரசுக்கு. இதை அரசு எப்படி கண்ட்ரோல் செய்ய முடியுமா, நீங்கள் பேசிக்கொண்டே இருப்பீர்கள் என்ற கேள்வியில் ஒரு நியாயமும் உண்டு. இப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே 2 பேர் கள்ளக்காதல் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், அவர்களுக்குள் ரகசிய உறவுகள் இருக்கிறது. இதை எப்படி அரசு கண்காணிக்கணும் அப்படிங்கிறது ஒரு சிக்கலான விஷயம்தான். ஆனால் அதை தாண்டி பள்ளிகள் போன்றவைகளில் காவல்துறையினுடைய நிர்வாகங்களில் நடப்பதை அரசு அதை சரி செய்ய ஆகணும். இப்போ நம்ம பேசுனது என்ன பேசணும்? கள்ளச்சாராயம் அரசு ஒழிச்சிருக்கலாமா? ஆமாம். அப்போ இந்த மணல் மாஃபியாவை அரசு ஒழிச்சிருக்கலாமா? ஒழிச்சிருக்கலாம். ஸ்கூல் ஜோன்ல இப்படி நடக்கிறத பாலியல் நடத்திருக்க அரசுடைய கட்டளை தானே. அப்போ இந்த மாதிரியான விவகாரங்கள், ஒருத்தன் உள்ள வந்து போயிட்டு வர்றான் கேம்பஸில், அங்கே காவல்துறை இல்லை, அரசினுடைய கண்ட்ரோல் இல்லை, தனியார் செக்யூரிட்டி தான் இருக்குது அண்ணா யூனிவர்சிட்டியில். ஆக இப்படிப்பட்ட விவகாரங்கள்லாம் இருக்கின்ற போது அரசு தான் அதற்கு பொறுப்பெடுக்க வேண்டும் தான் சொல்லுகிறோம். இப்போ காவல்துறை விவகாரங்கள்ல ஒரு ஆணை டிஜிபி அளவில் இருக்கணும், கமிஷனர் லெவலில் இருக்கணும். இந்த மாதிரி விஷயம் இருந்தால், ஒரு விடுதலை புலிகள்னு ஒரு அமைப்பு இருந்தது, அங்கு யாராவது தவறு செய்தால் உடனடியாக தலைநீக்கம் செய்யப்படுவார்கள் பிரபாகருடைய தலைமையில். அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 1,34,000 காவலர்கள் தான், 1,34,00,000 காவலர்கள் இருக்கிற காவலரே 1,34,000 தான். பலாயிரம் போஸ்ட் வந்து காலியாக இருக்கு, டிஎன்பிசியில காலியா இருக்கு. அப்போ டிஜிபின்னு அந்த துறை தலைவர் அல்லது சென்னையில் இருக்கக்கூடிய கமிஷனர் அருண் அந்த துறைகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பணும். அந்த சுற்றறிக்கை அனுப்பாத தவறு நடக்கும்போது அதை அவர்களை கன்சர்ன் தாட்டே they must call him, they must approach and get a lesson what was happened, என்னையா நடந்துச்சு, நீ என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கான்னு முதலமைச்சர் கேட்கணும். ஆக்டிவா முதலமைச்சர் அவர்கள் இல்லை, அப்படியே வாரார் அப்படியே போறார், போட்டோஷூட் வேற ஒன்றும் இல்லை. அதனால தமிழ்நாட்டு டிஜிபியினுடைய சுற்றறிக்கையோ காவல்துறையில் ஆயுதப்படை மைதானங்களில் நடக்கக்கூடிய அநியாயங்களோ அல்லது அவர்கள் கள்ள தொடர்புகளோ பெரிய அளவில் விஷயம் இருக்கு. இங்கே எல்லாம் கடந்து போகிற ஒரு நாடாகத்தான் மாறி இருக்கிறது, வேறு ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. சார், அடுத்து முக்கியமான கேள்வி. நீண்ட நாட்களுக்கு பிறகு, கட்சி தொடங்கிய பிறகு விஜய் அவர்களுக்கு வந்து ஓய் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து மத்திய அரசு மூலியமா கொடுத்துருக்காங்க. ஏன் வந்து சார் மாநில அரசு கொடுக்கல? நடிகர் விஜய் என்பவர் ஒரு நடிகர் தான், அவருக்கு ஒரு பெரிய எதிரிகள்லாம் ஒன்றும் இல்லை. அவர் வந்து விடுதலை புலிகளால் மிரட்டப்பட்டார், அல்கொய்தாவில் மிரட்டப்பட்டார், அப்புறம் முஜாஹிதீன்களால் மிரட்டப்பட்டார், அப்படிலாம் ஒரு செய்தியும் இல்லை. அரசியலுக்கு வருவேன்னு இனிஷியேட் பண்ணியிருக்கார், ஒரே ஒரு ஸ்டேஜ் ப்ரோக்ராம் அவர் பண்ணியிருக்கார். அடுத்த புஷி ஆனந்த் அவர்கள் போன்றவர்கள்லாம் அடுத்த கட்ட நடவடிக்கை போறாங்க. இந்த ஒய் பாதுகாப்பு இப்போ எதுக்கு அதுக்கு வெளிப்படையான செய்திகள் எதுவும் இருக்கிறதா? ஹேவ் யூ காட் ஃபார் எனி எவிடன்ஸ்? நோ சார். யாராவது சொல்லியிருக்கிறாங்க அவர்களுக்கு அச்சுறுத்தல் இருந்தது? அப்போ இந்த கேள்வியை நம்மை போன்ற பத்திரிகை எந்த அடிப்படையிலே அவருக்கு ஓய்வு கொடுத்துருக்கீங்க? பாரதிய ஜனதாவுக்கு எதிராக அவர் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டார். அதுதான் தோழர் சீமான் சொல்கிறார், நீ வந்து தமிழ் தேசியவாதியாகவும் இல்லை, பெரியாரியவாதியாகவும் இல்லை, மத்தியில் நின்றால் அடிபட்டு சேர்த்து விடுவாய் அங்கிற கருத்தை தான் அவர் வந்து ஒரு 2ஆம் நிலை அசிங்கமான ஒரு சொல்லா பேசியிருக்கிறார். இப்ப நம்ம கேட்கிற கேள்வி என்ன, ஒய் பிளஸ் ஜெட் பிளஸ் பாதுகாப்பை கீழே உள்ளதான் ஒய் பிளஸ், அதுக்கு மேல ஜெட். இந்த இதுல கூட 15 போலீஸ் துறை 9 to 11 சரி 11 பேர் கையில துப்பாக்கின்னு மிஷின் கன்.
அந்த 11 பேர் நாட்டில் வந்து ஒரு தலைவனுக்கு நிற்கிற போது அவனு நமக்கு எவ்வளவு வரிச்செலவு வரும், எவ்வளவு வரிச்செலவு. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய போர்ட்போலியோவில் ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கிறவங்க, செல்வந்தர்கள், அரசியல் துறை சார்ந்த ஆளுமைகள், ஒரு விஜய்க்கே 11 பேரோ 15 பேரோ நிக்கெட், 10 பேர் நிக்கெட். அப்போ இவனுக்கான செலவு. அதுக்கு வெளிப்படையாக ஒரு அறிக்கை வேணும். ஒரு அரசியல் தலைவனா வந்தா கொடுக்குற. இதில் என்ன நம்ம சொல்றாங்கன்னு கேட்டா, இது நிலைமையை மடைமாற்றம் செய்வதற்கும் திமுகவை காலி செய்வதற்கும் மத்திய பாஜகவினுடைய அரசியல் ராட்சச தந்திரங்கள் ஒன்று சொல்லப்படுது. ஒரு வெறுப்பை மக்களிடத்தில் ஏற்பட்டது. இவருக்கு இவ்வளவு ஆபத்து இருக்கு, திமுகவால் இருக்கிறது, ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணி திமுகவை, இன்னொன்று அதை பற்றி செய்திகள் எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் நினைக்கின்றேன் Y+ பாதுகாப்பு கொடுத்ததுக்கு அவருக்கு எந்த ஆர்கனைசேஷன் மூலம், எந்த அமைப்பின் மூலம் அன்று நமக்கு ஒரு செய்தியும் இல்லை. ஏதாவது உண்டா? ஆனால் செய்தி என்ன வந்திருக்கிறது என்றால் Y+ பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ Y+ கொடுத்தால் Z+ கொடுக்கிறது, பல பிளஸ்கள் இருக்கு. ராகுல் காந்தி கொடுத்திருக்கிறாங்க, சோனியாவுக்கு கொடுத்திருக்கிறாங்க, ஐயா மோடிக்கு, அமித்ஷாவுக்கு, அவங்களுடைய பதவிகள். இந்திராவுடைய குடும்பம் மிரட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. விஜய்க்கு என்ன மிரட்டல் இருக்கிறது, எங்கிருந்து இருக்கிறது, யாரால் இருக்கிறது, எப்படி இருக்கின்றது தெரியவில்லை. ஆனால் உளவுத்துறை ஐபியிலிருந்து இன்டெலிஜென்ஸாக இருந்தாலும் ஹோம் மினிஸ்ட்ரி கொடுக்கின்ற போது அதில் ஒரு சில விஷயங்களை கவனமாகத்தான் அவர்கள் ஆய்வு செய்வார்கள். அதை நாம் டக்குன்னு சொல்லலை. ஆனால் அதை பற்றியான தரவுகள் ஒன்றும் இல்லை. இல்லை சார், இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த ஒய் பாதுகாப்பு அப்படின்னா, இதுக்கு பின்னாடி இருந்து அது மாநில அரசுல இருந்து கொடுத்துருக்கு, சரி மத்திய அரசுல இருந்து கொடுத்துருக்காங்க. இல்லை, மத்திய அரசு தானே கொடுக்கும். இது வந்து மாநில அரசு பாதுகாப்பு கொடுக்காது. லோக்கல் போலீஸ் வந்து 2 பேரும். அண்ணாமலை அந்த மாதிரி தானே கேட்டிருக்காரு. ஆமாம், அண்ணாமலைக்கு இருக்கேன். அண்ணாமலைக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. ஆனா வந்து ஏன் வந்து மத்திய அரசு வந்து வாங்கின ஒரு விஜய் வந்து பாதுகாப்பு வாங்கின விஜய் ஏன் மாநில அரசு கொடுக்கல அவருக்கு? ஏன் இந்த மாதிரி ஒரு இல்ல, அவருடைய எதிர் வந்து மாநில திமுக அரசே ஓய்க்கிற மாதிரி. இப்ப ஒரு 15% வாக்குகள் அவர் பெறுவார் என்று வடநாட்டிலிருந்து PK என்று சொல்லக்கூடிய தேர்தல் வியூகம் வகுக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோருடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இப்ப அவர் வந்து ஒரு ஏபிள்டு, அதாவது நல்ல ஒரு ஸ்கில்டு ஆர்மியா உருவாகி வர்றாரு. இது திமுகவை தான் காலி பண்ணும், இல்லது உடைவை ஏற்படுத்தும். அதிமுகவும் அவரும் பேச்சு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் பாரதிய ஜனதா எப்படியாவது அதிமுகவை தன் கூட்டணியோடு இணைப்பதற்கு முயற்சிக்கிறாங்க. புரியுதா? அதுல எடப்பாடிங்கிறவர் அதை வந்து முடியாதுன்னு இருக்காரு. இப்போ அந்த கட்சிகளில் பாரதிய ஜனதாவில் அண்ணாமலை இப்போ மௌனியாக இருந்தாலும் அவருக்கு எதிராக இன்று காலை வந்த தகவலும் கூட நேனா நாகேந்திரன் போன்ற தலைவர்கள் குரலை எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். ஆக எல்லாவற்றிலுமே குழப்பம் இருக்கின்றது. புரியுதா உங்களுக்கு? அப்படி இருக்கின்ற போது இந்த Y+ பாதுகாப்பு குறித்தும் அரசியல் சிலேடைகள், அரசியல் பெயிண்டுகள், வர்ணம் பூசப்பட்டிருக்கிறது. அதனுடைய உண்மைகள் தெரியவில்லை. சார், நீங்கள் வந்து இப்போ அதிமுகன்னு சொல்லணும் தான் எனக்கு ஒரு முக்கியமான விஷயங்கள் வருது. அதிமுகவில் இப்போ வந்து பயங்கர பிளவு இருக்குல்ல சொல்கிறாங்களா சார்? செங்கோட்டையன் வந்து கட்சி மாற போகிறாரு, நாயனார் நகர் வந்து அதிமுகவில் வந்து சேர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? செங்கோட்டையன் வந்து ஒரு விஷயத்த உறுதியாக புரிஞ்சிட்டார். செங்கோட்டையன் வந்து ஒரு ராஜ விஸ்வாசி. அம்மாவுடைய ராஜ விஸ்வாசி. அம்மாவே சொல்லியிருக்காங்க. எனக்கு நினைவு சரியாக இருந்தால் முதல் செங்கல்பட்டு கூட்டத்தில் ஒரு அம்மா வந்து நின்று பேசுகிற போதே செங்கோட்டையன் தான் அதுக்கு ஏதோ சில விஷயம் செஞ்ச மாதிரி ஒன்று, நல்ல ஒரு ஆளுமை அவர். ஆனால் இனி இந்த கடையில் வியாபாரம் நடக்காது என்பதை புரிந்து கொண்டார். கட்சி அழிப்பதற்கு உருவாகிற எடப்பாடி இனி அவரால் இந்த கடையை தொடர்ந்து நடத்த முடியாது என்பதை அவர் புரிந்து கொண்டார். ஏனென்றால் இந்தியா டுடே சிஓட்டஸுடைய கருத்து கணிப்பிலே த பார்ட்டி ஹாஸ் டிக்ளைன். எப்படி டிக்ளைன்? 3% டிக்ளைன். அது உண்மையாக இருக்கலாம், தப்பாக இருக்கலாம். ஆனாலும் கூட 10 முறை தோல்வி கண்ட ஒரு அரசியல் தலைவன் 11வது முறை விக்கிரவாண்டியிலே அவன் போட்டியிட விரும்பவில்லை. 12வது முறை ஈரோட்டிலும் போட்டியிட விரும்பவில்லை. 13வது முறை எப்படி ஜெயிக்க முடியும் என்ற கேள்வி எனக்கும் உங்களுக்கும் தெரிகிற அளவுக்கு விட செங்கோட்டையன் குறைவா தெரியுமா? செங்கோட்டையன் கூடவே தெரியும். ஏன்னா ஒரு பெரிய ஆளுமை, 40 ஆண்டுகள் அரசியல் இருக்கிறார். இன்னைக்கு நேற்று இல்லை, கோவையில் கவுண்டர் மக்களிடத்துல ஒரே சமூகமாக இருக்கக்கூடியவர். இவரும் கவுண்டர், அவரும் கவுண்டர், வேலுமணியும் கவுண்டர், எல்லாம் கவுண்டர்கள். அப்படி இருக்கின்ற போது
அவர் இதை யதார்த்தமாக எடுக்கவில்லை, வேண்டுமென்றே எம்ஜிஆர் அம்மாவின் படத்தை போடவில்லை என்பதை அரசியலாக்கியிருக்கிறார். இன்று காலை வந்த தகவல் ஒரு சமாதான ஒப்பந்தத்தை அவரோடு வேலுமணி போட்டதாகவும், ஆகவே நேற்று அவர் உல்டாவாக மாற்றி பேசியதாகவும் தகவல் வருகின்றது. ஆனால் ஒன்றை மட்டும் குறித்துக் கொள்ளுங்கள், அதிமுக உருப்பட வேண்டும் என்றால், எனக்கு என்னவோ அது சாத்தியமோ சாத்தியமில்லை, எடப்பாடியுடைய தலைமை மாற்றப்பட வேண்டும், அது முக்கியம்தான். ஆனால் அது சாத்தியம் இல்லை, ஆனால் சாத்தியம் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு லெவலுக்கு மேலே கட்சிக்காரன் வந்து அவன்கிட்ட இருக்க மாட்டான். 2021 தொடர்ந்து தோல்வி சார், 2019 தோல்வி சார், 2024 தோல்வி சார், 2021 நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதியில் தோல்வி சார், இப்போ வந்து அடுத்தாப்பில் நடந்தக்கூடிய பேரூராட்சியில் தோல்வி, உள்ளாட்சியில் தோல்வி, ஊராட்சியில் தோல்வி, மாநகராட்சியில் தோல்வி, அப்புறமா வந்து இடது அது என்னது பை எலெக்ஷன்ல இடைத்தேர்தலில் தோல்வி. மறுபடி 26 நீ எப்படி ஜெயிப்ப? இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய களம் மாறி போச்சு இல்ல. ஒரு பக்கம் சீமான் 8% வச்சுட்டு இருக்க மனுஷன், ஒரு பக்கம் திமுக இருக்கு, மற்றொரு பக்கம் பாஜக ஏற்கனவே இருந்த வாக்குகளை 18+3 21 ஆயிருக்கு. திமுகவா இந்தியா கூட்டணி 47, அது இருக்கோ இல்லையோ சொல்றான், ஒரு 5 கூடி 52 வந்திருக்கு. நீ இருக்கிறதையும் இழந்து போயிருக்கே, உன் பின்னால யார் இருப்பா? மக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான். கட்சி அழிக்கணுங்கிறதுக்காகத்தான் எடப்பாடி இருக்கார். எடப்பாடி இதை வந்து நான் இல்லை, சி.வி. சண்முகம், வேலுமணி, தங்கமணி, நத்தம் விஸ்வநாதன் மற்றும் மூத்த தலைவர்கள் எல்லாம் சேலத்தில் போய் அண்ணா உங்கள் பாடு விளங்காது, நீங்கள் போங்கோன்னு சொன்னாங்க. அண்ணா அடுத்தவங்களை சேருங்க, தென் மாநிலங்களில் நீங்கள் பாருங்க, முகலத்தோர் வாக்கு வங்கி பெரிய வாக்கு வங்கி, தென் மாநிலங்களில் ராமநாதபுரம், மதுரை மாவட்டங்களில் தென் மாநிலம் அல்ல, தென் மாவட்டங்களில். அப்போ மதுரையில், தூத்துக்குடியில், கன்னியாகுமரியில், விருதுநகரில், தென்காசியில், தஞ்சாவூரில், திருவாரூர், இப்படி எல்லா இடங்களிலும், திருச்சி ஒரு பெரிய சமூகம் சார். அவங்களை எப்படி சார் நீங்கள் நிராகரிப்பீங்க? நீ வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பிரமலை கல்லருடைய இடத்தெல்லாம் விட்டு வன்னியரை கொடுத்து பண்ண, அவனுக்கு மண்டையில் கொஞ்சமாவது அறிவு இருக்கா அவனுக்கு? அந்த சமூகத்தினுடைய பெரிய ஆளுமையாக இருக்கக்கூடியவர். சசிகலா மேடம் என்ன செஞ்சாங்க? உனக்கு என்ன துரோகம் செஞ்சாங்களா? கட்சிக்கு துரோகம் செஞ்சாங்களா? மற்றவன் திமுக காரன் திட்டலாம், ஆனா நீ உன்னை கொண்டு வச்சுட்டு கடைசி வரைக்கும் உள்ள வர மாட்டாங்கறியா? ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடறேன், நேரம் இல்லை. உலகத்துல நான் 2 விஷயம் சொன்னேன். விஷத்தை தண்ணியில கலந்த வரலாறு இருக்கும், மனத்தை கலந்த வரலாறு இல்லை. இருக்குமான்னு தெரியல, நீங்க பாருங்க, இருக்கும், எங்கேயாவது ஒண்ணு இருக்கும். ஆனால் ஒரு நாகரிகம் உள்ள சமூகம் மனத்தை கலந்துருக்காது. ஆமா. அடுத்து எல்லா உலகத்திலும் இன்னைக்கு மோடியா இருக்கட்டும், அமித்ஷாவா இருக்கட்டும், அமெரிக்கா பிரசிடெண்டா இருக்கட்டும், எல்லாரும் இறங்கி வந்து தனக்கு எதிரிகளையும் கூட தன் வசப்படுத்துகிறார்கள். ஆனால் எடப்பாடி மட்டும்தான் கட்சிக்கு கிடைக்கக்கூடிய வாக்கு யாரும் என் கூட சேரக்கூடாது, நீ வெளியே போ. ஓபிஎஸ் அமைதியாக போயிட்டார், டிடிவி தனி கட்சி ஆரம்பிச்சிட்டார். மேடம் சசிகலா அவங்க ரொம்ப பிரமாதமான ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க, தமிழ்நாடு முழுவதும் நிதானமாக கொடுக்குறாங்க. அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி இருக்கு தமிழ்நாட்டில். அதையெல்லாம் சேர்த்து வலுவான கூட்டணி அமைச்சால் திமுக கிளீன் பவுல்டு. இந்த கிளீன் பவுல்டு எப்படின்னா, நீங்க பார்த்துருப்பீங்க கிரிக்கெட்ல ஸ்டிக் மட்டும் போகாது, ஸ்டெம்பு கும்பலாம் அப்படியே அடிச்சு போயிடும். ஏன்னா அந்த அளவுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதிமுக அந்த வாய்ப்பை தற்போது இழந்து விடுமையானால் எந்த சக்தியும் காப்பாற்ற முடியாது. இதுதான் விஷயம். நம்ம ஒரே ஒரு செய்தி, விஜயை பற்றி நான் எதுவுமே சொல்ல முடியாது, ஏன்னா என்கிட்ட தரவே இல்லை. அவர் நாளைக்கு எவ்வளோ ஜெயிக்கிறார் நம்ம சொல்ல முடியாது. 15 இருக்கலாம், 8 இருக்கலாம், 10 இருக்கலாம். கேப்டன் விஜயகாந்த் அவர்களை விட இவர் பெரிய சக்தியான்னு எனக்கு தெரியல. அவரே 10.29 தான் எடுத்தார். இன்னைக்கு கூட அவருடைய சமாதியில் மக்கள் சாறை சாறையாக இருக்கிற காட்சி. அப்படிப்பட்ட ஒரு தலைவனாலே 10% தான் எடுக்க முடிஞ்சது, 6%, 8%. ஆக விஜய் 15-20ங்கிறது ஒரு எழுத்துல வரக்கூடியதான். அது உண்மையாங்கிறது களத்துல தான் தெரியும். இதான் பதில். சார், இந்த நீண்ட உரையாடலுக்கு பிறகு நீ ஒரு தெளிவான பதில் கிடைச்சிருக்கு. சட்டம் மற்றும் ஒழுங்கு பிரச்சனைகள்ல என்னென்ன மாதிரி இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. அதை தொடர்ந்து நம்ம அதிமுகவில் பழனிசாமி அவர்களோட செயல்பாடுகள் நம்ம தொடர்ந்து விவாதிச்சுக்கிட்டு வரோம். வாங்க சார், இப்போ அடுத்த நேர்காணலில் இன்னும் நிறைய விஷயங்களை விவாதிப்போம். நன்றி சார். ரொம்ப நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.